பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 18. ஸோ இந்த எபிசோடில் என்னன்னா அந்த ஜூஸ் டாஸ்க்கு வந்து மறுபடியும் ரெஸ்யூம் ஆகுது. பார்வதி நேற்று ஓவர் ஹைப்பாக கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஆஸ் யூஸ்வல் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க கியூஸ் பண்ணுற மாதிரியே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னன்னா இப்போது வந்து கமருதீன் வந்து எல்லாரையும் ரொம்ப அகெயின்ஸ்டாக பேசுகிறார், ரொம்ப ஃபைட், ரொம்ப அக்ரெசிவாக நடந்துக்கிறாரோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா துஷார் அப்புறமா யார் வாட்டர்மெலன் ஸ்டார் 2 பேரையும் அடிக்கிற மாதிரி போகிறாரு, வார்த்தை நிறைய விட்டுறாரு. அவர் கோவப்படுறது சில விஷயங்கள் நியாயமாக இருந்தாலும் அவர் பேசுகிற வார்த்தைனால அவர் பண்ணுறது வந்து ரொம்ப தப்புன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அதை அவருக்கு இன்னும் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் வந்து விஜய் சேதுபதி சார் கண்டிப்பாக புரிய வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். கனியும் ஆடினாங்க, அப்புறமா பிரவீன் வந்து சூப்பராக ஆடினார். கனியும் ஆடினாங்க, காரியத்துக்காக ஆடினாங்கன்றது சொல்லலாம். பிரவீன் வந்து பயங்கர சூப்பராக ஆடினார். அப்புறமா இவங்க அந்த மீனவர் பொண்ணுன்றது சுபலட்சுமியாக யாரும் நேம் சரியாக தெரியல, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பயங்கர கன்னிங்காக ஆடினாங்க. இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாமே அவங்க சேவ் பண்ணிவிட்டு இப்போது அவங்க கையில் என்ன இருக்குன்னா, அவங்க தான் யார் நாமினேஷன் ஃப்ரீ பண்ணுறது வந்து அவங்க பிக் பாஸ் கேட்கும்போது சொல்கிறாங்களோ அவங்க வந்து ஈஸியாக ஃப்ரீ ஆவாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணாங்க. இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து என்ன சொல்கிறது, 60-40 ஒரு பயங்கரமாக ஒரு தப்பாக சொல்லி தப்பாக பாயிண்ட் வாங்குற மாதிரி இவங்க பண்ணாங்க. பட் ஆனால் அது ஒரு கேம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லது. இல்லைனா ஃப்யூச்சரில் வந்து யாராவது அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஃப்யூச்சரில் மற்ற கேம்ஸ் ஆடும்போது இவங்களை டாமினேட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த எபிசோடில் இப்படி தான் போயிட்டுருக்கு. நிறைய சண்டைகள், சர்ச்சைகள், பார்வதி வந்து திவாகர் காலில் விழுறன்ற மாதிரி சொன்னது, கமருதீன் வந்து பயங்கரமாக பார்வதி சப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாமே நிறைய பார்த்துருக்கோம். ஸோ வீக்கெண்ட் என்ன ஆகுதுன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்றதை நாளைக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.